அஷ்டமச்சனியின் ஆபத்து இல்லாத ஒரு சரியான ஒரு நேரம். உங்க ஆயுளும் தப்பிக்குது, உங்க ஆசைகளும் நிறைவேற போதுங்க. யாருக்கு? சிம்ம ராசியில பிறந்த உங்களுக்கு தாங்க. காரணம் சனிவனுடைய வக்ரம். இன்றைய பதில சனிவனுடைய வக்ரத்தினுடைய பலங்களை தான் நம்ம பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. ஓம் ஸ்ரீமலாயுவத்மிகை கலகஸ்தாயி தீமிகை தன்னோ வாராகி பிரசோதியாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் இல்ல ஸ்ரீ வாராகி திருவடி சரணம். சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களே, அஷ்டமச்சனி சனிவனுடைய சிம்மத்திற்கு 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. அஷ்டமச்சனி காலகட்டங்கள். மேலும் ஜென்ம ராசியில உங்க ராசியில கேதுவான் வேற இருந்து உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு. அதனாலே பல ஆபத்துகள் பல பிரச்சனைகள் வந்துருமோ அப்படின்ற மன பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த ஒரு சூழல்ல அந்த சனிவன் வக்ரம் அடைகிறாரு. எப்போ? ஜூலை 27ஆம் தேதி முதல் இந்த வருடம் டிசம்பர் 11ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 138 நாட்கள் சனிவன் வக்ரத்தில் இருக்க போகிறார். அப்ப இந்த வக்ர காலகட்டம் உங்களுக்கு பெரிய ஆபத்து, பெரிய பிரச்சனை இருந்து ஒரு விடுதலை கொடுக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பயமின்றி நீங்கள் இருக்க முடியும். இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்தினா உங்களுடைய ஆசைகளை நீங்க நிறைவேற்றி கொள்ள முடியும். மிக முக்கியமான முறையில சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சோ அதே போல மிகப்பெரிய ஆபரேஷன், சர்ஜரி போன்ற விஷயத்துல இருந்து நீங்க தப்பிச்சுக்க முடியும். நோய் பிரச்சனை, உடல் ஆரோக்கியம் கண்டிப்பா மேம்படும். நோய் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு இருக்கும். மிக மிக குழப்பம் தெளிவு கிடைக்கும். குழப்பம் நீங்க தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குடும்ப பிரச்சனை தீருங்க. குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த நல்ல காரியம் தடையின்றி நடக்கும். இதற்கு அடுத்தபடியா தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த போட்டிகள் அகன்றுவிடும். வேலை தொழில் ரீதியான பிரச்சனை கொஞ்சம் சரியாகக்கூடிய வாய்ப்பு. உங்க வேலை தப்பிச்சிருச்சு அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். இதற்கு அடுத்தபடியா மிக முக்கியமா காதல் மற்றும் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துல ஒரு நன்மை நடக்கும். உங்க பிள்ளைகள் நினைச்சு நீங்க வருத்த வேண்டாம். அதே போல காதல் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் நீங்க வருத்தப்பட வேண்டாம். மிக முக்கியமான முறையில நீங்கள் எதிர்பார்த்த வேலையில் ஒரு முன்னேற்றம், ஒரு சந்தோஷம், ஒரு புகழ்ச்சி அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பெயர் புகழ் உங்களுடைய வேலையில கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மிக முக்கியமா கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கும், பிரிஞ்சு போன உறவு மீண்டும் வந்து சேர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு இந்த அஷ்டமச்சனி காலகட்டத்தில். அதுவும் குறிப்பா சனிவன் வக்ரம் அடைகிறதுனாலதான் இந்த பலம். ஓகேங்களா? இந்த வருடத்துல கொஞ்சம் சுப விரயங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த விரயம் சுப விரயமாக இருப்பதால் சந்தோஷமானது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில குடும்பத்தில் நடக்கும். அதை சந்தோஷத்தோட நீங்க ஏத்துக்குங்க. ஆனா இந்த வக்ர காலகட்டத்தில் மிக முக்கியமா நீங்கள் ஒரு வழிபாடு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா விநாயகர் வழிபாடு. விநாயகருக்கு வன்னிமர இலைகளால் அர்ச்சனை செய்யும் போது பெருமளவு நன்மை பயக்கும். அல்லது சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வெள்ளை எருக்கன் பூமாலை சாற்றி வணங்கி விட்டுவார்கள். பெருமளவு நன்மை நடக்கும். ஆயுளும் தப்பிக்குது, உங்க ஆசைகளும் கண்டிப்பா நிறைவேறுது. இந்த 138 நாட்களை மிஸ் பண்ணிடாதீங்க. வேலை தொழில், உங்களுடைய குடும்பம் மற்றும் உங்களுடைய பிள்ளைகள நன்மை நடக்கும். சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சுக்கணும் வச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.